Hi viewers, இன்னைக்கு example number 3.15 பார்க்கலாம். First subdivision, multiply x cube by 9y square by 27y by x power 5 கொடுத்திருக்காங்க. And one more subdivision, multiply x power 4 b square by x minus 1 by x square minus 1 divided by a power 4 b cube ரெண்டு subdivision கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா பாருங்க, இந்த first subdivision எழுதுறேன். x cube divided by 9y square by 27y by x power 5 கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் மல்டிப்ளை சிம்பிளே போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ் கியூப் வேணா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். எக்ஸ் கியூப் இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். பட் இந்த அளவுக்கு எழுதணும்னு கிடையாது. y into y into 27y divided by x into x into x into x into x. இப்போ இங்க 3 times x-யும் இந்த 3 times x-யும் நம்ம கட் பண்ணிடலாம், டிவைட் பண்ணிடலாம். இங்க ஒரு y இங்க ஒரு y டேலி ஆயிடும். இந்த 9 வந்து 9 3s are 27 ஆகும். ஸோ என்ன ஆன்சர் கிடைக்கும்? நியூமரேட்டர்ல 3 இருக்கு. 3 டிவைடட் பை இங்க 2 x இருக்கு. ஸோ தட் இஸ் x ஸ்கொயர், x into x x ஸ்கொயர் y. ஸோ இதோட ஆன்சர் வந்து 3 டிவைடட் பை x ஸ்கொயர் y. செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. That is x power 4 b square by x minus 1 into x square minus 1 divided by a power 4 b cube. இப்போ இந்த இது அப்படியே தான் இருக்கு. இந்த x square minus 1 வந்து x square minus 1 square எழுதலாம் இல்லையா? a square minus b square formatல நான் திருப்பி வேணா ஃபார்முலாவே எழுதுறேன். a square minus b square equal to a plus b into a minus b. இங்க aங்கிற இடத்துல x இருக்கு, bங்கிற இடத்துல 1 இருக்கு. ஸோ என்ன ஆகும்? இது x plus 1 into x minus 1 ன்னு பிரிச்சு எழுதலாம். ஸோ நியூமரேட்டர் எப்படி எழுதுறேன் பாருங்க. x power 4 அப்படியே தான் இருக்கு, b square அப்படியே தான் இருக்கு, டிவைடட் பை இங்க x minus 1 ஒரு டேர்ம் இருக்கு. இந்த சைடுல இருக்கிற நியூமரேட்டர்ல x plus 1 into x minus 1 எழுதலாம், divided by a power 4 b cube. இங்க b cube இருக்கு, இங்க b square இருக்கு, இங்க b cube இருக்கு. சோ ஒரு b மட்டும் இங்க பேலன்ஸ் இருக்கும், வேற எதுவும் இது கட் ஆகாது. இங்க x minus 1 x minus 1 கேன்சல் ஆயிடும். சோ மீதி என்ன ரிமைனிங் டேர்ம் இருக்கு நியூமரேட்டர்ல? x power 4 into x plus 1 divided by a power 4 b னு கிடைக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ செக் பண்ணிக்கலாம். இங்க ஒரு டேர்ம் இங்க ஒரு ஃபேக்டர் கட் பண்ணியாச்சு. b ஸ்கொயர் இங்க ஒரு b இருக்கு. ஸோ x பவர் 4 into x plus 1 divided by a power 4b. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ வியூவர்ஸ்.